வணக்கம். தாய்நாடு செய்திகளுடன் நான் நிரோஷன். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் இணை அமர்வுகளில் கலந்து கொண்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா சமீபத்தில் வெளிநாட்டு தளங்களிலே ஈழம் மற்றும் புலம்பெயர் அரசியல் குறித்து முன்வைத்து கூர்மையான கருத்துக்கள் தற்போது புலம்பெயர் சமூகத்திலும் உள்நாட்டு அரசியல் வட்டாரங்களிலும் பெரும் எதிரொலியை ஏற்படுத்தியுள்ளது. அவர் குறிப்பாக ஈழம் என்ற பெயரில் சிலர் வெளிநாடுகளில் அரசியல் நிதி மோசடிகள் மற்றும் தனிநய ஆதாய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார் என்று வெளிப்படையாகவே குற்றம் சாட்டினார். தமிழர் விடுதலை போராட்டம் என்ற உணர்ச்சியினை சிலர் தமது அரசியல் வாழ்வாதாரமாக மாற்றியுள்ளார்கள் என்றும் உண்மையான மக்களின் பிரச்சனைகள் மறைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அர்ஜுனா தனது உரையிலே சில புலம்பெயர் அமைப்புகள் நிதி திரட்டும் பேரில் மக்களின் உணர்ச்சிகளை பயன்படுத்துகின்றன என்றும் கடுமையாக விமர்சித்திருந்தார். ஈழம் என்பது ஒரு கனவு, ஆனால் அதனை சிலர் வணிகமாக்கியுள்ளார்கள் என்று அவரது கூற்று புலம்பெயர் தமிழர் மத்தியிலும் ஈழத்தை வைத்து வர்த்தகம் செய்யும் வட்டாரங்களிலும் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது. இதன் விளைவாக இதுவரை அவருக்கு ஆதரவு அளித்திருந்த சில புலம்பெயர் தமிழ் குழுக்கள் மற்றும் தனிநபர்கள் அவரது அரசியல் நிலைப்பாட்டை எதிர்க்கும் வகையில் சமூக ஊடகங்கள் வழியாக விமர்சனங்களை வெளியிட்டனர். சிலர் அவரை தமிழ் தேசிய உணர்வுகளை மறக்கும் நபர் என்றும் குற்றம் சாட்டினர். ஆனால் அர்ஜுனா இதை ஒரு ஆரோக்கியமான அரசியல் விவாதமாகவே எடுத்துக் கொண்டுள்ளார். அவர் கூறுகையில், சிலரின் தவறுகளுக்கு புலம்பெயர் தமிழரை முழுமையாக குற்றம் சொல்ல முடியாது. அவர்களில் பெரும்பாலானோர் உண்மையாகவே நாட்டின் முன்னேற்றத்திற்காக பாடுபடுபவர்கள். சிலர் அரசின் நம்பிக்கையை வணிகமாக்கி இருப்பதே பிரச்சனை என்றார். இது நீண்ட காலமாகவே புலம்பெயர் நாடுகளில் உள்ள ஒரு பிரச்சனை. சில புலம்பெயர் தமிழர்கள் தமக்குள் குழுக்களை அமைத்துக் கொண்டு ஈழம் தேசியம் என்பவற்றை வைத்து பணம் சம்பாதிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளார்கள். அர்ஜுனா எம்பியின் வெளிப்படையான பேச்சுக்கள் அவர்களுக்கு திகிலை ஏற்படுத்துகின்றது. அர்ஜுனா ராமநாதன் வலியுறுத்திய முக்கியமான விஷயம் புலம்பெயர் நாடுகளில் காணப்படும் நிலையான அபிவிருத்தி முறைமைகளை வடக்கிலும் நடைமுறைப்படுத்துவதே தனது அரசியல் நோக்கம் என்று விஷயம். வடக்கு மாகாண சபை தேர்தலில் மக்களின் ஆதரவோடு வெற்றி பெற்றால் புலம்பெயர் நாடுகளில் உள்ள கல்வி, தொழில், அடிப்படை வசதி மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி முறைமைகளை போன்று வடக்கிலும் உருவாக்குவேன் என்று அவர் தெரிவித்தார். அவர் கூறியதாவது, அந்த நாடுகளில் வெற்றி பெற்ற மாதிரிகளை எடுத்து நமது இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, தொழில் முனைவோர் ஊக்குவிப்பு, கல்வி, தொழில்நுட்ப மையங்கள், பெண்கள் தொழில் பயிற்சி ஆகியவற்றிலே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது. அர்ஜுனா மேற்கொண்ட வெளிநாட்டு பயணங்கள் சில அரசியல் வட்டாரங்களில் ரகசிய சந்திப்புகள் என்று குற்றம் சாட்டப்பட்டன. அவர் யாரை சந்திக்கிறார், என்ன வேலைகளை செய்கின்றார் என்பது குறித்து பல ஊகங்கள் எழுந்தன. ஆனால் இதற்கு தெளிவாக பதிலளித்த அவர், நான் ஒவ்வொரு பயணமும் மக்கள் நலனுக்காகவே. சிலர் பிரச்சாரம் செய்வது போல் வெளிநாட்டில் நிதி திரட்டவோ அல்லது ஒப்பந்தங்கள் செய்யவோ நான் போகவில்லை. தேவையற்ற சிக்கல்களை தவிர்க்கவே சில விஷயங்களை நான் வெளியிடவில்லை என்று கூறினார். அர்ஜுனா வெளிநாட்டில் இருந்தபோது பல தமிழ் குடும்பங்களும் சமூக அமைப்புகளும் அவரை அழைத்ததாக தெரிவிக்கின்றார். ஆனால் அவர் பெரும்பாலான அழைப்புகளை தவிர்த்துள்ளார். அதற்கான காரணத்தையும் வெளிப்படையாகவே அவர் கூறியுள்ளார். நான் வெளிநாட்டுக்கு பணம் சேர்க்க வந்தேன் என்று சிலர் என் மீது பொய்யான பிரச்சாரங்களை செய்கின்றார்கள். அதுபோன்ற சூழ்நிலைகளில் ஈடுபடாமல் இருக்கவே நான் தனிப்பட்ட அழைப்புகளையும் சந்திப்புகளையும் தவிர்த்து வருகின்றேன். என் நோக்கம் தெளிவானது, உண்மையான சேவை என்றார் அர்ஜுனா. மக்கள் சந்திப்பில் கலந்து கொள்ளும் அனைவரிடமும் அர்ஜுனா ஒரு முக்கியமான வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறார். புலிகள் அமைப்பின் தலைவர் படங்களையோ கொடிகளையோ மக்கள் சந்திப்பிற்கு கொண்டு வராதீர்கள். இது மரியாதையின்மை அல்ல, ஆனால் சட்டப்பூர்வமான காரணத்துக்காக அவசியமானது என்று அவர் வலியுறுத்துகிறார். அவர் மேலும் விளக்கிய போது, நான் அனைவரிடமும் புலிகள் அமைப்பின் தலைவர் கொடியினை அவமதிக்க வேண்டும் என்று கூறவில்லை. அந்த இயக்கத்தின் வரலாற்றை நான் மறக்கவும் இல்லை. ஆனால் இன்றைய சூழலில் வெளிநாடுகளில் அந்த குறியீடுகளை காட்டுவது இலங்கையின் சட்ட ரீதியான பிரச்சனைகளுக்கு வழிவகுக்க கூடும். எனவே அதனை தவிர்ப்பது நல்லது. இந்த கருத்து வெளிநாடுகளில் வசிக்கும் தமிழ் இளைஞர்களுக்கு சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முயற்சியாகவும் பார்க்கப்படுகின்றது. ஏனெனில் இலங்கையில் புலிகளின் குறியீடு, கொடிகள் அல்லது தலைவர் படங்களை வெளிப்படுத்துவது தீவிரவாத சட்டத்தின் கீழ் தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படுகின்றது. அதனால் அர்ஜுனா வெளிநாட்டு நிகழ்வுகள் நடைபெறும் கூட அவை இலங்கை சட்டத்தின் அடிப்படையில் தவறாக புரிந்து கொள்ளப்படாதவாறு கவனமாக செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறார். என வேண்டுகோள் ஒன்றே, மக்கள் மரியாதை கொள்ளட்டும், ஆனால் சட்டத்திற்கு மரியாதை வேண்டும். மரியாதையுடன் நடந்து கொண்டால் நம்முடைய நோக்கங்கள் வெற்றி பெறும் என்று அவர் கூறினார். அர்ஜுனாவின் நிலைப்பாடு புலம்பெயர் சமூகத்திற்கும் உள்நாட்டு தமிழருக்கும் இடையிலான பிளவுகளை இணைக்கும் முயற்சியாக சிலர் பாராட்டுகின்றனர். அவர் வலியுறுத்துவது புலம்பெயர் தமிழர்கள் உணர்ச்சி சார்ந்த ஆதரவுக்கு பதிலாக உள்நாட்டு பொருளாதார மற்றும் கல்வி அபிவிருத்தி முதலீடு செய்ய வேண்டும் என்பதாகும். நாட்டில் வாழும் மக்களின் எதிர்காலம் தான் முக்கியம். புலம்பெயர் உறவுகள் அவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டும். விமர்சனங்கள் வந்தாலும் நான் என் பாதையை மாற்ற மாட்டேன் என்று அர்ஜுனா வலியுறுத்துகிறார். அர்ஜுனாவின் சமீபத்திய வெளிப்பாடுகள் ஈழம் மற்றும் புலம்பெயர் அரசியலின் மறைமுக உண்மைகளை வெளிக்கொண்டு வந்துள்ளது. அவர் எடுக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடும் பழைய அரசியல் சிந்தனைகளுக்கு சவாலாக அமைகின்றது.
சிலர் அவரை நடுநிலைமையான தேசிய சிந்தனையாளர் என்று பாராட்டினாலும் மற்றொரு பகுதி அவரை தமிழ் உணர்வுகளை மங்க செய்பவர் என்று குற்றம் சாட்டியும் வருகின்றார்கள். எப்படியாயினும் அர்ஜுனா ராமநாதன் அரசியல் பயணம் தற்போது ஒரு புதிய பரிணாமத்தை அடைந்துள்ளது. புலம்பெயர் அரசியலின் உண்மை முகத்தையும் உள்நாட்டு அபிவிருத்தி நோக்கத்தையும் இணைக்க முயற்சி என்ற வகையில் இது வரலாற்று முக்கியத்துவம் பெறுகின்றது. ஐக்கிய நாடுகள் அமர்வுகளில் கலந்து கொள்ளும் சர்வதேச அரங்கில் தமிழர் பிரச்சனைகளை வெளிப்படையாக முன்வைத்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தற்போது புலம்பெயர் நாடுகளில் வாழும் தமிழர்களை நேரடியாக சந்திக்கும் நோக்கிலே ஐரோப்பிய நாடுகளில் மக்கள் சந்திப்புகளையும் ஏற்பாடு செய்து வருகின்றார். இந்த சந்திப்புகள் புலம்பெயர் சமூகத்துடனான நேரடி உரையாடலுக்கான புதிய அரசியல் முயற்சியாகவும் வெளிநாட்டு தமிழர்களின் பங்களிப்பை வடக்கு மற்றும் கிழக்கு அபிவிருத்தியில் இணைக்கும் முயற்சியாகவும் பலரும் மதிப்பிடுகின்றார்கள். அர்ஜுனா ராமநாதன் வர இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை பிரான்சில் மக்கள் சந்திப்பை நடத்துகின்றார். இந்த நிகழ்வுக்காக பிரான்ஸ் போலீஸ் அதிகாரிகளின் அனுமதி பெற்றுள்ளதாகவும் சந்திப்பு நடைபெறும் இடத்தில் அதிகாரப்பூர்வ காவல் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் நிகழ்வின் சட்டப்பூர்வ தன்மை மற்றும் வெளிநாட்டு நடைமுறைகளை கருத்தில் கொண்டு இலங்கை தூதரகத்திற்கு முன்பே தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நான் நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்படுகின்றேன். எனவே இந்த நிகழ்வும் சட்டப்படி நடத்தப்படும். இந்த மக்கள் சந்திப்பு முழுமையாக சட்ட அனுமதியுடன் நடைபெறும். போலீஸ் பாதுகாப்பு இருக்கும். எனவே யாரும் சந்தேகப்பட தேவையில்லை. இந்த நிகழ்வின் முக்கிய அம்சம் மக்களுடன் நேரடியான உரையாடல். அது பற்றி அர்ஜுனா குறிப்பிட்ட போது ஒவ்வொருவருக்கும் தங்களது கேள்விகளை கேட்கும் உரிமை உண்டு. நான் அவர்களின் கேள்விகளுக்கு தகுந்த பதில்களை தருவேன். இது அரசியல் கூட்டம் அல்ல, மக்களுடன் ஒரு வெளிப்படையான ஒரு உரையாடல். இதன் மூலம் புலம்பெயர் தேசத்தின் சமூகத்தின் நம்பிக்கைகளை மீட்டெடுத்து வடக்கு மற்றும் கிழக்கு பிரதேசங்களில் வாழும் மக்களின் உண்மையான தேவைகள் பற்றிய கருத்துக்களை நேரடியாக கேட்கும் முயற்சியாக அவர் இதை விளக்குகிறார். அதேவேளை நிகழ்வின் ஒழுங்கை குலைக்கும் நோக்கிலே செயல்படுபவர்களை அர்ஜுனா கடுமையாக எச்சரிக்கையும் விடுத்தார். நிகழ்வில் குழப்பத்தை ஏற்படுத்த யாரும் முயல வேண்டாம். அந்த நோக்கில் யாரானும் செயற்பட்டால் அவர்களை உடனடியாக வெளியேற்றுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். சமீப காலங்களில் வெளிநாட்டு நாடுகளில் நடக்கும் தமிழ் அரசியல் கூட்டங்கள் சில சமயங்களிலே கடும் எதிர்ப்புகளுக்கும் விவாதங்களுக்கும் இடமளித்துள்ளதை கருத்தில் கொண்டு அர்ஜுனா முன்கூட்டியே பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் ஒழுங்கு விதிகளை வகுத்துள்ளார். அர்ஜுனா ராமநாதன் தனது அடுத்த முக்கியமான மக்கள் சந்திப்பினை நோர்வேயில் அக்டோபர் 23 நடத்த இருப்பதாகவும் அறிவித்துள்ளார். இந்த நிகழ்வுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும் நிகழ்வு நடைபெறும் நேரம் மற்றும் இடம் பாதுகாப்பு காரணங்களுக்காக தற்காலிகமாக ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சிலர் என் நடவடிக்கைகளை தவறாக புரிந்து பிரச்சாரம் செய்கின்றார்கள். எனவே எந்த நிகழ்வையும் முன்னதாக பரபரப்பாக்காமல் அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் நடத்துவது எனது நோக்கம் என்றும் அவர் கூறினார். அர்ஜுனா ராமநாதனின் புலம்பெயர் சுற்றுப்பயணங்கள் சாதாரண அரசியல் பிரச்சாரம் அல்ல. அவர் முன்வைக்கும் நோக்கம் புலம்பெயர் சமூகத்தையும் உள்நாட்டு மக்களையும் இணைக்கும் ஒரு தேசிய வளர்ச்சி பாலத்தை உருவாக்குவது. நான் புலம்பெயர் சமூகத்திடமிருந்து பணம் கேட்கவோ நிதி திரட்டவோ வரவில்லை. அவர்களின் எண்ணங்களை அறிந்து அவற்றை நாட்டின் அபிவிருத்தி திட்டங்களுடன் இணைப்பதே எனது குறிக்கோள். சமீபத்தில் ஐநா அமர்வுகளில் அர்ஜுனா வெளிப்படையாக பேசியதால் சில புலம்பெயர் குழுக்கள் அவரை விமர்சித்திருந்தன. அவரது கருத்துப்படி ஈழம் என்ற பெயரில் வெளிநாடுகளில் சிலர் அரசியல் மோசடிகளை நடத்துகின்றார்கள் என்பதே அந்த சர்ச்சைக்கு காரணம். அர்ஜுனா ராமநாதனின் புலம்பெயர் பயணங்கள் தற்போது ஒரு புதிய அரசியல் பரிணாமத்தை உருவாக்குகிறது. வெளிநாடுகளில் வாழும் தமிழர்களுடன் நேரடியாக உரையாடி அவர்களின் கருத்துக்களை நாட்டின் எதிர்கால திட்டங்களில் இணைப்பது அவரது நோக்கம். பிரான்ஸ் மற்றும் நோர்வே மக்கள் சந்திப்புகள் வெற்றிகரமாக நடந்தால் அது புலம்பெயர் சமூகத்துடனான உறவை அரசியல் பிணைப்பிலிருந்து மக்கள் நம்பிக்கைக்கான உறவாக மாற்றக்கூடும்.